ஓம் நம சிவாய். வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டிபுளாக பேசுகிறேன். கடக ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி மற்றும் ஜூலை மாத பலன் இதான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஜூலை மாதத்தில் சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி, அதாவது 29 நைட்டு ஜூன் காலையில் 30ஆம் தேதி டிரான்சிட் ஆகிடுவார். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை எண்டு வரைக்குமே 30ஆம் தேதி வரைக்குமே கரெக்டாக 30 நாட்கள் பயிற்சி. இந்த 30 நாள் பயிற்சி பார்த்தீங்கன்னா நிச்சயம் கடகராசிக்கு யோகத்தை தரும். ஏன்னா கடகராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரியவர் சுகஸ்தான அதிபதி, லாபாதிபதி. லாபாதிபதினா என்னங்க, உங்களுக்கு வரக்கூடிய லாபம் எல்லாமே அதுதான். அப்போ பணத்தில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். எப்படி கொடுப்பாரு? வேலை தொழில்களில் இது வரைக்கும் வேலையே கிடைக்கல ஐயா அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல நிறுவனத்தில் பெரிய பெரிய ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், சின்ன கம்பெனிஸாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலையை சுக்கிரன் அமைச்சு கொடுத்துருவாரு. தொழில்கள்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அது 2ஆம் ஸ்தானம். அப்போ எப்படின்னா கடகராசிக்கு மேஷம் 10ஆம் இடங்க தொழில் வேலையை, சரிங்களா? அப்போ அந்த மேஷத்துக்கு 2ஆ வரக்குள்ள கண்டிப்பாக இதில் இன்கம்மை கொடுக்கும். அப்போ பணத்தை கொடுக்கும். அப்போ இப்போ கடகராசிக்காரங்களாம் பாருங்கள், நிறைய கஷ்டமாகவே அவங்களுக்கு கடந்த 2.5 வருஷம்லாம் இருந்துச்சு. அப்போ சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள், குரு போன்ற கிரகங்கள்லாம் உங்களோட ராசியோட கனெக்டிங் பண்ணக்குள்ள பணத்தை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், வேலையை கொடுக்கும், வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் கடகராசிக்கு சிறப்பாக இருக்கும். 11இல் சுக்கிரன். அப்போ 11இல் சுக்கிரன் சிறப்பாக இயக்குவார் உங்களை அப்படின்றத எடுத்துக்கலாம். லாபம் எதெல்லாம் லாபம் வரக்கூடும்? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன், தம்பி, ஸோ அக்காள், இவங்க உறவுகள் மூலியமாக ஒரு லாபம் வரக்கூடும். அதே டைமில் மனைவி வழிகளில், அந்த குடும்பத்தில் சண்டை போட்டவங்களாம் மனைவி வழிகளில், முக்கியமாக சுக்கிரன் மனைவி, காதலி, பெண்கள் தொடர்பு, இப்படி இருக்கிறவங்களுக்கு கடகராசிக்கு சூப்பரான ஒரு கனெக்ஷன் நல்லாவே வரக்கூடும். அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி, அந்த மனைவி உதவி பண்ணுவாங்க கணவனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரக்கூடும். அதே டைமில் குடும்ப உறவுகள், பிரிந்த உறவுகள் நன்றாகவே இந்த மாதம் இருக்கக்கூடும். சுக்கிரன் ஆட்சினாலே என்னங்க, உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் அவருடைய கடமை. ஸோ சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யக்கூடும். முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு வளர்ச்சின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வேலையே கிடைக்கல ஐயா, நான் ஒரு 2 மாதம் 6 மாதம் வேறு கம்பெனி ட்ரை பண்ண வேலை கிடைக்கல அப்படின்னவங்களுக்கு சுக்கிர பயிற்சி நிச்சயமாக காலச்சக்கரத்தில் 2ல் இருக்குங்க. அது பணத்தை கொடுத்தே ஆகும். அதே டைமில் உங்கள் ராசிக்கு அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 11ல் இருக்கக்குள்ள இங்கே பூசம், புனர்பூசம், ஆயில்யம். ஸோ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது நட்புக்குள்ளே வரும். சுக்கிரன் பூசத்துக்கு சனி, சுக்கிரன் நட்பு. புனர்பூசத்துக்கு குரு, சுபகிரகம். ஆயில்யம் புதனுக்கு சுக்கிரனுக்கு நட்பு. அப்போ இந்த கடகராசியில் உள்ளவங்களுக்கு நட்சத்திர அடிப்படையில் சுக்கிர பயிற்சி ஆகச்சிறந்த நன்மைகள் கொடுக்கும். வெளிநாட்டில் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். ரொம்ப நாளாக விசா கிடைக்கல, அங்கேருந்து இங்கே வர முடியல, இங்கேருந்து அங்கே போட முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த இடத்துல 11இல் லாபத்தை வெளிநாட்டில் கொடுத்தே தீரும். ஸோ குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடும். புதிய வரவு, இந்த புதிய வரவுனா வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தின் அதிபதியாக வர்றார். 4ஆம் இடம் தாங்க ஒரு மனுஷனுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதியை சொல்லக்கூடியது. வீடு, மனை, சொத்து, சுகம், வாசல். ஸோ விவசாய லேண்டு இதெல்லாமே. அப்போ அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். அதே டைமில் நீங்கள் ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, அது செகண்ட் ஹேண்டாக இருக்கட்டும், புதுசாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக வீடாக இருக்கட்டும், அது கண்டிப்பாக வரக்கூடும். முக்கியமாக வாகன அமைப்பு காரகன் மிஸ்டர் சுக்கிரன் தான். ஸோ பிளானட் ஆஃப் த வீனஸ், அவர் தான் நன்மையை கொடுப்பாரு. ஸோ வீனஸ் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நிச்சயம் நன்மையை தருவார். ஸோ அதில் தான் பாருங்கள், இந்த உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் ரிஷப வீட்டில் உச்சமடைவார் ரோகிணி நட்சத்திரத்தில். அப்போ கண்டிப்பாக பாருங்கள், இப்போ சுக்கிரனுக்கும் இவருக்கும் ஒரு கனெக்ஷன் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடும். ஸோ கண்டிப்பாக சுக்கிரன் உங்களுக்கு புதிய வரவு கொடுப்பார். வண்டி வாகனங்கள் கடகராசிக்கு அமையக்கூடும். முக்கியமாக இவங்களுக்கு கடனுங்க, இந்த கடன் பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, அது 2.5 வருஷமாக இருந்துச்சு. அது அஷ்டம சனி கொஞ்சம் இப்போ இந்த ராகுக்கு எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வருவாங்க. முக்கியமாக பயம், அவங்க பார்த்தீங்கன்னா அச்சத்திலேயே இருப்பாங்க. ஐயோ போச்சு, என் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படியே சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபியர்லேயே இருப்பாங்க, ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதம் 30 நாள், ஜூலை 30 நாள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வேலை செய்யும். ஸோ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். கடகராசிகள் பார்த்தீங்கன்னா பார்வதி அனுகிரகம் அதிகமாக கிடைக்குங்க. அதனால் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நதியோரம் உள்ள தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அம்மன் தெய்வ வழிபாடு பௌர்ணமிகளில் பண்ணிட்டு வாங்க. ஸோ பௌர்ணமியில் சுக்கிரனுக்கு, அதாவது மாலை போட்டுட்டு புடவை அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வாங்க. ஸோ மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. நிச்சயம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையுமே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.